ஹே லவ்லீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிகினர்ஸ் மேக்கப் கிட். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ் எப்படி டெய்லியும் ஏதாவது ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சிம்பிளாக எங்கேயாவது சும்மா வெளியில் போகிறீங்க, டேட் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மேக்கப் கிட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 9 to 5 ஜாப், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டே டு டே பேஸில் நான் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், நான் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு, இந்த கிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்துட்டு ஸ்கின் ப்ரெப் ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு வந்துட்டு டெய்லியும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுவேன். என்ன மேக்கப்பாக இருந்தாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் டே டு டே எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவேன்னா இந்த டாட் அண்ட் கீயோட பேரியர் ரிப்பேரிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு நான் ஆக்வாலாஜிக்காவோட டியூவி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது 50+ SPF 50. ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மறக்காதீங்க. அதுவும் நீங்கள் டெய்லியும் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். ஸோ மேக்கப்புக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மேக்கப் ப்ரஷஸ் பார்க்கலாம். ப்ரஷஸ் வந்துட்டு இந்த மார்ஸில் வந்துட்டு ஒரு ப்ரஷ் செட் இருக்குது. ஸோ இது கூட ஆக்சுவலி ஐ ப்ரஷஸும் வரும். நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறது ஒரு 3 ப்ரஷ் தான். இது வந்துட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அண்ட் திஸ் இஸ் கன்சீலர். அண்ட் இது வந்துட்டு பவுடர், ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இந்த ப்ரஷ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு முடியல அப்படின்னா நீங்கள் கையிலையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். எனக்கு பியூட்டி பிளெண்டர் அவ்வளோக்கா செட் ஆகலை, ஏன்னா அது கொஞ்சம் டெய்லி க்ளீன் பண்ணணும். அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது டெய்லி க்ளீன் பண்ணணும். ஸோ இதுனா வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் டர்ட் ஆகிறது இல்லை. ஸோ ஐ ப்ரிஃபர் மேக்கப் ப்ரஷ் ஓவர் பியூட்டி பிளெண்டர். ஸோ இந்த மார்ஸோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு ப்ரஷ் தான், ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது ஒரு 6 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் வரைக்கும் ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அவர் கன்சீலர். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மேபிளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கின் கலர், நீங்கள் டெய்லியும் கன்சீலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஸ்கின் கலருக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்கின் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஹைலைட்டிங் கன்சீலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது. ஸோ இது வந்துட்டு மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். இந்த ஷேட் வந்துட்டு மீடியம். நீங்கள் என்னோட கொஞ்சம் டார்க்கராக இருந்தீங்க அப்படின்னா கேரமல்னு ஒரு ஷேட் இருக்கும், அது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு மீடியம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். ஸோ மேபிளினோட ஃபவுண்டேஷன் தான் டே டு டே வேருக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மேபிளின் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இந்த என்ன சொல்கிறது, நீங்கள் கரெக்டான ஷேட் பிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரே ஆகுறது, ரொம்ப அப்படி திட்டா வரதுலாம் கண்டிப்பாக இருக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன். நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின், மீடியம் ஸ்கின் எதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கனாலும் ரொம்ப இது, நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப கரெக்டாக ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் தான். இதிலே நீங்கள் சின்ன பேக் இருக்குது, நான் வந்துட்டு கன்ஃபார்ம் இது தான் யூஸ் பண்ண போகிறேன், நான் பெரிய பாட்டில் வாங்கிட்டேன். இதுலேயே வந்துட்டு சின்ன பேக், ட்ரையல் பேக் மாதிரிலாம் இருக்குது. ஒரு 300 அந்த மாதிரி தான் இருக்கும், அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பவுடர் செட் பண்ணுறதுக்கு நான் லாக்மேயோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்துட்டு SPF 40 இருக்குது. நீங்கள் டெய்லி எங்கேயாவது போகிறீங்க, வெளியில் போகிறீங்க அப்படின்னா SPF இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சன்லேருந்து ஸ்கின் ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பேக்ட் பவுடர், யூஸ் பண்ணி தேய்ச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு blush பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட சீக்கப்பூ பேலட், அதாவது ஹைலைட்டர், blush அண்ட் கான்டோர் ப்ரான்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஹைலைட்டிங் கான்டோர் அவ்வளோக்கா டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். blush மட்டும் எனக்காவது தோணுச்சு அப்படின்னா போடுவேன். அது போட்ட மாதிரியும் இருக்காது. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 shades ஆஃப் பேலட் வரும்னு நினைக்கிறேன். இது மீடியம், லைட்டர் ஸ்கின் டோனுக்கு ஒன்று இருக்குது, டார்க்கருக்கு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். இது ரொம்ப சீப். இது 350 rupees தான். இதுவும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 months வச்சுருக்கேன் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எதுவுமே தீர்ந்த மாதிரியே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா நாள் வரும். 1 year 1.5 years கூட வரும். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் காஜல் அண்ட் ஐலைனர், ஜெல் லைனர். ஸோ 3 இருக்குது. நம்ம வந்துட்டு லிக்விட் லைனர் யூஸ் பண்ணும் போது நீங்கள் டெய்லியும் போடுறீங்க அப்படின்னா இந்த லாக்மேயோட ஐகானிக் ஐலைனர். ஸோ இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப். நான் இதை போட்டுட்டு நான் லிட்ரலி மலையில் நனைஞ்சிட்டு போயிருக்கேன். எனக்கு எதுவுமே ஐலைனரே வரல. நான் வந்துட்டு என் கூட இருந்தவங்க கூட கேட்டேன், ஐலைனர் வந்துட்டு ஸ்மஜ் ஆயிடுச்சா? ஸ்மஜ் இது வாங்கின புதுசில். ஸோ நான் கேட்டுகிட்டே இருந்தேன், இது ஸ்மஜ் ஆயிடுச்சான்னு பாரு. பரவாயில்லையே, நிறையா நேரம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது இது. ஆனால் எவ்வளோ rupeesனு மறந்துட்டேன். 260 rupees தான். இட்ஸ் ஜஸ்ட் 260 rupees. பட் இது வந்து நான் ரொம்ப நாளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் தீரலை. ஸோ ஐலைனருக்கு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாக்மேயோட ஐகானிக் லைனர் இஸ் வெரி குட். அண்ட் ஃபார் காஜல் நான் வந்து ரீசெண்டாக தான் இந்த ப்ளம்மோட காஜல் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி இந்த ஒரு டார்க்னஸ் வந்துட்டு வேற எந்த காஜல்லும் எனக்கு வரலை, எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இது நல்லா டார்க் பிளாக்காக இருக்குது. நீங்கள் எதாவது ட்ரெடிஷ்னலாக போடுறீங்க இல்லை ஏதாவது காஜல் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த காஜல் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கின் எனக்கு வந்துட்டு ரொம்ப போட்டோடனே கண்ணில் இருந்துலாம் தண்ணி வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே வரல. லைக் எனக்கு இப்போ ரீசன்ட் ஃபேவரட் ப்ளம்மோட ஐ ஸ்வேர் பை கோல்ட் காஜல். நெக்ஸ்ட் ஜெல் லைனர் நான் இப்போ ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜெல் லைனரில் சரி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ட்ரை பண்ணது இந்த மேபிளின் நியூயார்க்கோட ஜெல் லைனர். இது கூடவே ஒரு சின்ன ஒரு அப்ளிகேட்டர் ப்ரஷ் மாதிரி வரும். அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ என்னன்னா, ஆனால் இது எனக்கு என்னன்னா கொஞ்சம் அவ்வளோ நேரம் நிற்க மாட்டேங்குது. பட் நீங்கள் இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் காஜல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஜெல் லைனரை டேப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு டே ஃபுல்லாக அந்த காஜல் அந்த வாட்டர் லைனில் அப்படியே நிற்கும். இட்ஸ் மை டிப். நான் ரீசெண்டாக இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இது ஐலிட் மேலே போடுறதை விட நான் காஜல் போடுறேன் அப்படின்னா காஜல் போட்டுட்டு இந்த ஜெல் லைனரை அந்த ஐலிட் மேலே வைக்கும் போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. லிட்டரலி 1 day ஃபுல்லாக வருது. நீங்கள் ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணாதான் அது போகுது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் டிப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபார் லிப்ஸ்டிக் நான் ரெனேவோட PH ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டே டு டே நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் லிப்ஸ்டிக் போட்டு போனால் அவ்வளோக்கா கம்ஃபர்டபுளாக இருக்காது. என்ன சொல்கிறது, ரொம்ப மேக்கப் போட்டிருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு PH லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது லிட்டரலி ஒரு லிப் பாம் மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஒரு டிண்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பிளாக் கலரில் இருக்கும். நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஸ்லைட் பிங்க் ஷேடு தரும். இதோட ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் அது ப்ராடக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அவ்வளோதான். நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. மேக்கப் ப்ரஷ், காஜல், ஐலைனர், கன்சீலர், ஃபவுண்டேஷன், இந்த காம்பேக்ட் பவுடர், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் அண்ட் இது எல்லாமே இது ஒரு பர்ஃபெக்ட் பிகினர்ஸ் பேக். நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஷேடு இல்லை 2 விஷயம் தான் தப்பாகும். ஒன்று இந்த கன்சீலர் ஷேடுக்கு தப்பாக சூஸ் பண்ணுறது, ஃபவுண்டேஷன் ஷேட் தப்பாக சூஸ் பண்ணுறது. மற்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேட் பார்த்து வாங்கும் போது நேரில் போய் வாங்குங்க. ஃபஸ்ட் டைமாக வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நேரில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுலாம் நைக்கா, அமேசான்லாம் சேல் போடும் போது நம்ம ஆஃபரில் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது மட்டும் கண்டிப்பாக ட்ரையல் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க. இல்லைனா தேவையில்லாம 500 ரூபா வேஸ்ட் ஆயிரும். நானே அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போடுவேன். நெக்ஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல்ஸ் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.